ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசனில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி, இன்னொன்று கம்பேரிட்டிவ் டிகிரி, இன்னொன்று சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா இட் எக்ஸ்பிரஸ் குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் திங்ஸ். அதாவது என்னென்னா ஒரு பர்சனோட குவாலிட்டியை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தரை பற்றி மட்டும்தான் இந்த சென்டென்ஸில் பேசும். பார்த்தீங்களா? இப்போ சிவா இஸ் அ டால் பாய், சிவாவை பற்றி மட்டும்தான் பேசுது. இப்போது சிவா இஸ் அ டால் பாய், டால் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இங்கே வந்து இஆரும் சேரல, இஎஸ்டியும் சேரல. ஸோ இது கம்பேரிட்டிவும் இல்லை, சூப்பர்லேட்டிவும் இல்லை. இது டால்ன்றது அப்படியே வந்திருக்கு. ஸோ அது அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இது வந்து பாசிட்டிவ் டிகிரியில் தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னும் போதோ ஒரு பர்சனையோ ஒரு திங்ஸை பற்றி மட்டும்தான் வந்து சொல்ல பயன்படுத்தும். புரியுதுங்களா? ஒரு பர்சன் அப்படி இல்லைன்னா ஒரு திங்ஸை பற்றி சொல்ல பயன்படுத்தும் பாசிட்டிவ் டிகிரி. இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னும் போது வென் கம்பேரிசன் இஸ் மேட் பிட்வீன் 2 people or things, அதாவது 2 பர்சனுக்கு நடுவில் கம்பேர் பண்ணுறது தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறோம். ஒருத்தரை பற்றி மட்டும் பேசாமல் 2 பேரை வச்சு பேசும். அதாவது ஜானு இஸ் டாலர் தென் சரண்யா, அதாவது சரண்யா விட ஜானு வந்து உயரமானவள் அப்படின்னு ஜானுவையும் சரண்யாவையும் கம்பேர் பண்ணி பேசுது இல்லையா, அதான் கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட கம்பேர் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஒரு திங்ஸ் இன்னொரு திங்ஸோட கம்பேர் பண்ணுறது, அதுக்காக பயன்படுத்துறது தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா when comparison is made among 3 or more people or things, அதாவது என்னன்னா 2 பேருக்கும் இல்லாமல் 3 இல்லை 3க்கு அதிகமான கம்பேர் பண்ணுறது தான் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிளாஸில் இவன் தான் நல்லா படிக்கிறான் அப்படின்னு எல்லாரை விட நீ தான் நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லும்போது எல்லாரை விட அப்படின்னு கம்பேர் பண்ணி அவனோட குவாலிட்டியை மட்டும் ஐயா காட்டுது. பார்த்தீங்களா? அதுதான் வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சனை குரூப் ஆஃப் பீப்புளோட கம்பேர் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஒரு திங்ஸை குரூப் ஆஃப் திங்ஸோட கம்பேர் பண்ணுறது தான் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பாசிட்டிவ் டிகிரினா ஒருத்தரை பற்றி மட்டும்தான் பேசுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரினா 2 பேரை கம்பேர் பண்ணி பேசுறது தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா 2க்கும் மேலே அதிகமாக இருக்கிறாங்கல்ல, ஒருத்தரை வந்து 2க்கும் மேலே அதிகமாக, அதாவது இப்போ பாருங்களேன், ஒரு இப்போ ஜானு இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் ஹர் கிளாஸ். ஜானு தான் வந்து அந்த கிளாஸ்லே இருக்கிற அத்தனை பேரை விட ஜானு தான் உயரமானவள். ஸோ அப்போ அந்த கிளாஸில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணி ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுதில்ல, அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேபிள் காலமில் இருக்கிறத வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபார்முலா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இது நீங்கள் பார்த்துக்குங்க. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னும் போது ஆஸ் வரும், அட்ஜெக்டிவ் வேர்டு ஏதாவது வரும், அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஆஸ் வரும். ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் ஆஸும் பின்னால் ஆஸும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் டிகிரி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆஸ் கிரேட், ஆஸ் கிரேட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், ஆஸ்க்கு நடுவில் கிரேட்டுன்னு அப்படியே வந்திருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி. இது ஃபர்ஸ்ட் டைப்பு. பாசிட்டிவ் டிகிரியிலேருந்து கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணும் போதோ எப்படி பண்ணணும்னா ஆஸ் எல்லாம் போடாமல் நாட் அப்படின்னு போட்டு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த அட்ஜெக்டிவ் அந்த வேர்டோட இஆர் சேர்க்கணும். கம்பேரிட்டிவில் எப்போவுமே இஆர் சேர்க்கணும். சரிங்களா? இப்போது இஆர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தென் இது யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நாட் கிரேட் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த கிரேட் நம்ம அப்படியே போட்டுட்டோம் பாசிட்டிவில். இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணும்போது இஆர் சேர்க்கணும். அப்போ கிரேட் என்ன இஆர் சேர்த்தா என்ன ஆகுது, கிரேட்டர் அப்படின்னு மாறுது. ஸோ கிரேட்டர் இந்த தென் எடுத்து போடணும். இந்த தென் கண்டிப்பாக வரணும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலான்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாட் ஒரு அட்ஜெக்டிவோட இஆர் சேர்க்கணும். தென் சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவ்லேருந்து நீங்கள் கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணும்போது இது நீங்கள் இப்போ கவனமாக பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் சூப்பர்லேட்டிவில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் இது சம்மந்தப்பட்ட வார்த்தையாக யூஸ் பண்ண முடியும். இது 2 பேருக்கும் மேலே கிடையாது. சூப்பர்லேட்டிவில் வந்து எப்போவுமே 3க்கும் மேலே இருக்கிறவங்கள தான் பற்றி பேசும் தான் சூப்பர்லேட்டிவ். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் டைப் பாசிட்டிவ் பாருங்கள்.
பாசிட்டிவ் டிகிரியில் நாட் ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் வரும், ஆஸ் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நாட் ஸோ ஆஸ் கிரேட் ஆஸ் அப்படி வரும். இதுதான் வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டிகிரிலேருந்து இப்போ நம்ம திருப்பி கம்பேரிட்டிவ் டிகிரியில் செகண்ட் டைப்பில் பண்ணால், இப்போது அட்ஜெக்டிவ் கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவில் இஆர் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தென் சேர்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து கிரேட் இங்கே கொடுத்துருக்காங்க, அதே வந்து நீங்கள் கிரேட்டுன்னு போட்டிங்கன்னா இஆர் சேர்க்கணும், கிரேட்டர் தென். சரிங்களா? டாலர், டால் இங்கே வந்து பாசிட்டிவில் டால் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ் டிகிரியில் சேஞ்ச் பண்ணும்போது டாலர், TALLER அப்படின்னு சேர்க்கணும். சரிங்களா? இதுலேயும் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 2 டைப்ஸில் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போது தேர்ட் டைப் பாசிட்டிவ் வந்து நோ அதர் அப்படின்னு வரும்போது இது இரண்டுக்கும் மேலே நம்ம பேச முடியும். அதனால் வந்து இதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குது. நோ அதர், ஆஸ், ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் வரும், அப்புறம் ஆஸ் வரும், ஆஸ் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஒரு அட்ஜெக்டிவ் வேர்ட் வரும், அதோட இஆர் சேர்க்கணும். தென் நோ அதர் வந்து எனி அதராக மாறிடும் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதும். நோ அதர் கொடுக்கப்பட்ட, இப்போ பாசிட்டிவ்லேருந்து நீங்கள் கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணும் போதும், இப்போது கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் நோ அதர் அப்படின்னு வந்துச்சுனாலே அது பாசிட்டிவ் டிகிரின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து பாசிட்டிவ் இன்டூ கம்பேரிட்டிவ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதோ இந்த நோ அதர் என்ற வேர்டை வந்து எனி அதர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். இப்போது கம்பேரிட்டிவ் டிகிரியிலேருந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணும் போதோ இந்த தி அப்படி ஆட் பண்ணணும், எதுவுமே ஆட் பண்ணாமல் தி ஆட் பண்ணணும். இங்கே அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் தி ஆட் பண்ணும். அட்ஜெக்டிவ் என்ன வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் இஎஸ்டி சேர்க்கணும். எப்போவுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இஎஸ்டி சேர்க்கணும், கம்பேரிட்டிவ் டிகிரியில் இஆர் சேர்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ஃபியூ, வெரி ஃபியூ கொடுத்துட்டு ஆஸ், ஸோ அட்ஜெக்டிவ் ஏதாவது வரும், ஆஸ் வரும். சரிங்களா? இதை வந்து கம்பேரிட்டிவில் சேஞ்ச் பண்ணும் போதோ அட்ஜெக்டிவ் வேர்டு ஏதாவது வரும், அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி இஆர் சேர்க்கணும். கம்பேரிட்டிவ் டிகிரியில் இஆர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தென் யூஸ் பண்ணணும். அப்புறம் மோஸ்ட் அதர் அப்படின்னும் வரும் கம்பேரிட்டிவ் டிகிரியில், மோஸ்ட் அதர். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணும் போது ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து அட்ஜெக்டிவ் வேர்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, எதாவது வச்சுக்கோங்க, டால் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே டால், பாசிட்டிவில் டால், கம்பேரிட்டிவில் டாலர் அண்ட் சூப்பர்லேட்டிவில் டாலஸ்ட் அப்படி வரும். சரிங்களா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். டாலஸ்ட் இஎஸ்டி சேர்க்கணும். சரிங்களா? இதுதான் பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணும்போது சில வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் இது. சின்ன வேர்ட்ஸ் தான், ஒன்றுமே இல்லை. கம்பேரிட்டிவில் இஆர் சேர்க்கணும், சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி சேர்க்கணும். அதுலேயும் சில வேர்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அது பின்னால் பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவில் வந்து பாருங்கள், ஸ்மால் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கம்பேரிட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்மாலர் இஆர் சேர்க்கணும். சரிங்களா? இஆர் சேர்த்திங்கன்னா ஸ்மாலர் கம்பேரிட்டிவ்லேருந்து நீங்கள் சூப்பர்லேட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இஎஸ்டின்னு சேர்க்கணும். ஸ்மாலஸ்ட், பிக், பிகர், பிக்கஸ்ட், லாங், லாங்கர், லாங்கஸ்ட், ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட். இந்த மாதிரி சில வேர்ட்ஸுங்க தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். பேட், வஸ்ட், பியூட்டிஃபுல், more beautiful, most beautiful, intelligent, more intelligent, most intelligent, useful, more useful, most useful. சரிங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது மாதிரிலேருந்து தான் வந்து சில ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் தான் வந்து நமக்கு இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லே ஒரு சென்டென்ஸை கொடுக்கும். ரொம்ப பெருசாக சேஞ்ச் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து பை ஆடிங் இஆர் அண்ட் இஎஸ்டி. சரிங்களா? இப்போ அதே தான். இப்போ பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவ். இப்போ பாசிட்டிவில் பிரைட்னு அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து இஆர் சேர்க்கணும். எதில்? கம்பேரிட்டிவில். பிரைட்டோட இஆர் சேர்த்திங்கன்னா பிரைட்டர். அப்போது சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி அப்படின்னு சேர்க்கணும். பிரைட், பிரைட்டர், பிரைட்டஸ்ட். கம்பேரிட்டிவ் டிகிரியில் இஆரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இஎஸ்டியும் சேர்க்கணும்.
சரிங்களா? ரிச் ரிச்சர் ரிச்சஸ்ட், டால் டாலர் டாலஸ்ட், ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட், கோல்டு கோல்டர் கோல்டஸ்ட், ஹைட் ஹையர் ஹையஸ்ட், கைண்ட் kinder kindest, great greater greatest. இப்போ பாருங்க by adding r and st. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல பார்த்தது er est சேர்த்தோம். சில வேர்ட்ஸுங்களை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்களேன். இந்த பாசிட்டிவ் டிகிரியில் இந்த மாதிரி ஈல முடியுது பாருங்க. ஈல இந்த பிரேவ், லார்ஜ், சிம்பிள், நைஸ், ஃபைனு, நோபல், இந்த மாதிரி எண்டில் வந்து ஈல முடியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கம்பேரிட்டிவ்ல மாற்றும் போதோ ஆர் மட்டும் போட்டால் போதும், இஆர் போட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே இ இருக்கு, சரிங்களா? அதனால நம்ம கம்பேரிட்டிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது ஆர் மட்டும் போட்டால் போதும். பிரேவ் பிரேவர் ஆர் மட்டும் போடணும். இப்போ இதே வந்து நீங்கள் சூப்பர்லேட்டிவ்ல சேஞ்ச் பண்ணும் போதோ எஸ்டின் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல இ இருக்கு எல்லாத்துலேயும், சரிங்களா? இது ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸுங்க தான் வரும். ஸோ அது என்ன வேர்ட்ஸுன்றது நம்ம படிக்க படிக்க அப்படியே உங்களுக்கே தெரிஞ்சிடும். பிரேவன் வரும்போதோ நீங்கள் இன்னொரு இஎஸ்டி, இஆர், இன்னொரு இஆர் அந்த மாதிரி போடக்கூடாது. ஆல்ரெடி இந்த இடத்துல இ இருக்குது. ஸோ அதனால் பிரேவர் பிரேவஸ்ட், இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்ல ஆரும் சூப்பர்லேட்டிவ்ல எஸ்டி அது போட்டால் மட்டும் போதும். இந்த எண்டில் ஈல முடியுது பாருங்கள், பாசிட்டிவ்ல இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் ஆரும் கம்பேரிட்டிவ்ல சூப்பர்லேட்டிவ்ல எஸ்டி சேஞ்ச் பண்ணால் போதும். by deleting the final y and adding ier and iest. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரியில் இந்த மாதிரி ஒய்ல முடியுது பார்த்தீங்களா? இந்த ஒய்ல முடியுதுல்ல, அந்த ஒய் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்பேரிட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒய் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஆர் அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். டிஆர் எடுத்து போட்டு ஐஇஆர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒய் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இதே நீங்கள் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணும் போதோ ஐஇஎஸ்டி போடணும். இதில் ஐஇஆரும் இதில் ஐஇஎஸ்டியும் போடணும், சரிங்களா? இந்த மாதிரி பாசிட்டிவ் டிகிரி ஒய்ல முடியுது பாருங்கள், அந்த ஒய்யை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஐஇஆரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் ஐஇஎஸ்டியும் ஆட் பண்ணணும், சரிங்களா? இப்போ பாருங்க, பை டபுளிங் த ஃபைனல் கான்சனன்ட்ஸ். ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் டிகிரியில் இந்த எண்டில் வந்து கான்சனன்ட்ஸ் வேர்ட்ஸ், அதாவது இந்த பிக்கு, ஃபேட்டு, ஹாட்டு, தின்னு, டிம், இந்த மாதிரி 3 letters வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போதோ இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் லாஸ்ட் எண்டில் வந்து கான்சனன்ட்ஸ் ஆகவும் அதுக்கு கான்சனன்ஸுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு வவல்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஜி வந்து டபுளாக ஆகும். புரியுதுங்களா? இப்போது இது ஜின்றது வந்து கான்சனன்ஸ், ஐன்றது வவல்ஸ் தெரியும், சரிங்களா? இப்போ இந்த ஜின்றது கான்சனன்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஐ வந்து வவல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜி டபுளாக மாறும். கம்பேரிட்டிவில் மாறும் போது பிஐஜிஜிஇஆர், இஆர்ன்றது கம்பேரிட்டிவில் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போது பிக்கருக்கு நம்ம டபுள் ஜி மாற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கான்சனன்ஸ், ஜின்றது கான்சனன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேர்டு வந்து வவல்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜி டபுளாக மாறும் கம்பேரிட்டிவில் மாறும்போது. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்லையும் அப்படி தான் ஆகும். ஆனால் சூப்பர்லேட்டிவில் நம்ம எப்போவும் வழக்கமாக போடுற மாதிரி இஎஸ்டி பயன்படுத்தணும், கம்பேரிட்டிவில் இஆர் பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஃபேட், எஃப்ஏடி ஃபேட், டீன்றது கான்சனன்ஸ், ஏங்கிறது வவல்ஸ், சரிங்களா? அப்போ இந்த டி வந்து என்னவா மாறும்? டபுளாக மாறும். இன்னொரு டி கூட ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், எஃப்ஏடிடி எப்போவுமே வழக்கமாக போடுற மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரியில் இஆர் ஆட் பண்ணணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இஎஸ்டி ஆட் பண்ணணும், சரிங்களா? ஃபேட், ஃபேட்டர், ஃபேட்டஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாட். இந்த டீங்கிறது வந்து கான்சனன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது வவல்ஸ். ஸோ இந்த டி வந்து டபுளாக வரும், இன்னொரு டி கூட ஆட் ஆகும். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். கம்பேரிட்டிவில் இஆர் வரும், சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி வரும். இங்கே வந்து டபுளாக வரும் டி,
சரிங்களா. தின் THIN தின், என்னங்கிறது கான்சனன்ஸ், ஐங்கிறது வவல்ஸ். சரிங்களா. ஸோ அப்போ இந்த என் வந்து டபுளாக வரும். THINNER தின்னர். ER வந்து வழக்கமாக நம்ம போடுற மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் EST ஆட் பண்ணணும். ஃபைன். DIM டிம். இப்போ இந்த எம்ன்றது கான்சனன்ஸ், கான்சனன்ஸ் வேர்டுக்கு முன்னாடி வர்றது வவல்ஸ். ஸோ அதனால இந்த எம் டபுளாக வரும். DIMMER டிம்மர், DIMMEST டிம்மஸ்ட். புரியுதுங்களா. சில வேர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்லேருந்து நம்ம கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணும் போதோ இந்த ER EST எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாத வேர்ட்ஸுங்களுக்கு முன்னால் நமக்கு வந்து மோர் அப்படின்னு கம்பேரிட்டிவ் டிகிரிலையும் மோஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரிலையும் நம்ம ஆட் பண்ணி அந்த வேர்டோட சேர்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அட்ராக்டிவ் அப்படின்னும் போதோ நீங்கள் அதை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் சேஞ்ச் பண்ணும் போதோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அட்ராக்டிவ்க்கு முன்னாடி மோர் அப்படின்னு போடணும் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது மோஸ்ட் அப்படின்னு போடணும். அட்ராக்டிவ், மோர் அட்ராக்டிவ், மோஸ்ட் அட்ராக்டிவ். பிரில்லியன்ட், மோர் பிரில்லியன்ட், மோஸ்ட் பிரில்லியன்ட். ஃபேமஸ், மோர் ஃபேமஸ், மோஸ்ட் ஃபேமஸ். ஆக்டிவ், மோர் ஆக்டிவ், மோஸ்ட் ஆக்டிவ். கன்னிங், மோர் கன்னிங், மோஸ்ட் கன்னிங். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஜானு இஸ் அ டால் கேர்ள். ஜானு வந்து உயரமான பெண் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானு பற்றி மட்டும்தான் இதில் பேசுது இந்த சென்டென்ஸில். அதே மாதிரி டால் கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்திருக்கு. ஸோ டால் அப்படியே இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி, ஒருத்தரை பற்றி மட்டும்தான் பேசுதுன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணுறோம். கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்படி இது ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜானு இஸ் டாலர் தென் சரண்யா. ஸோ 2 பேரை கம்பேர் பண்ணி பேசும்போது தான் இது கம்பேரிட்டிவ் டிகிரின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவில் ER ஆட் பண்ணியிருக்கோம், பக்கத்தில் தென் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஜானு இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் ஆர் கிளாஸ். அதாவது அந்த கிளாஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரை விட ஜானு தான் வந்து உயரமானவள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜானு ஒருத்தியை வச்சு அந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரோட கம்பேர் பண்ணும் போதோ அது 3க்கும் மேலே இருக்கிறதுனால அது சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவ்ல EST ஆட் ஆயிருக்கு. இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் தி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டால் தான் வந்து உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஈஸியாக வந்து பாசிட்டிவ் டிகிரிலேருந்து நீங்கள் கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கம்பேரிட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அருண் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். அருண் வந்து இன்டெலிஜென்ட் ஆன பையன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதை அருண் பற்றி மட்டும்தான் பேசுது, கொடுக்கப்பட்ட அந்த அட்ஜெக்டிவ் அப்படியே இருக்குது. சரிங்களா. இப்போது அருண் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் பாபு. நம்ம சொன்னோம் கம்பேரிட்டிவில் சேஞ்ச் பண்ணும் போதோ நம்ம முன்னாடி மோர் ஆட் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணும் போது மோர் வந்து மோஸ்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அருண் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் வந்திருக்கு பாபு. சரிங்களா. இப்போது அருணையும் பாபுயும் கம்பேர் பண்ணுது. அருணை விட பாபு, அருண் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் பாபு. பாபுவை விட அருண் வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது சூப்பர்லேட்டிவில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போதோ அருண் இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய் இன் த கிளாஸ். அருண் வந்து அந்த கிளாஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரை விட அவன் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரை விட அருணை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்கல்ல, அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த டைப் பாருங்கள். நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் அருண் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன டிகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோ அதர் அப்படின்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அது பாசிட்டிவ். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஆஸ் வந்திருக்கு. ஆஸ் ஃபர்ஸ்ட் டைப்.
ஃபஸ்ட்டு டைப்பும் வந்திருக்கு, ஆஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே அட்ஜெக்டிவும் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் கம்பேரிட்டிவ் டிகிரியில் சேஞ்ச் பண்ணும் போதோ கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். எப்படின்னா அருண் வந்து ஃபர்ஸ்டில் வருவாங்க. அருண் இஸ் மோர், அதாவது இந்த இன்டெலிஜென்ட்டுக்கு மோர் இன்டெலிஜென்ட்டாக சேஞ்ச் ஆகும், மோர் ஆட் ஆகும். ஏன் இந்த ஆஸ் எடுத்துகிட்டு மோர் இன்டெலிஜென்ட்டாக மாறும். ஏன்னா இது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நம்ம பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணுறோம். இன்டெலிஜென்ட் அப்படின்னும் போது மோர் இன்டெலிஜென்ட் அப்படியே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தென் அது கண்டிப்பாக வரணும். இந்த நோ அதர் அப்படின்றது எனி அதராக மாறுது கம்பேரிட்டிவில். நோ அதர் பாசிட்டிவில் இருக்கிறது கம்பேரிட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது எனி அதர் அப்படின்னு மாறுது. பாய்ஸ் இன் த கிளாஸ், எனி அதர் பாய் இன் த கிளாஸ். அருண் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் எனி அதர் பாய் இன் த கிளாஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ பாருங்க, ரவி இஸ் அ டால் பாய். ரவி வந்து உயரமான பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. சரிங்களா? கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவாகவே தான் இருக்குது, எதுவும் நம்ம ஆட் பண்ணலை. ரவியை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் பேசுகிறோம். ஸோ இது பாசிட்டிவ் டிகிரின்றது தெரியுது. சஞ்சய் இஸ் டாலர் தென் ரவி. சஞ்சய்க்கும் ரவிக்கும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பேசுது. கொடுக்கப்பட்ட அட்ஜெக்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு, ER ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ER ஆட் பண்ண உடனே பக்கத்தில் தென் வந்திருக்குனாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சஞ்சய் இஸ் டாலர் தென் ரவி. ரவியை விட சஞ்சய் உயரமானவன் அப்படின்னு சொல்கிறோம். சூர்யா இஸ் த டாலஸ்ட் ஆஃப் தி 3. இந்த 3 பேரை விட சூர்யா வந்து ரொம்பவே உயரமானவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.